வெல்கம் வியூவர்ஸ். அது அக்டோபர் 21, 2018 குயின்ஸ்லாந்து, ஆஸ்திரேலியா. டைம் அப்ப கரெக்டா மதியம் 12 மணி இருக்கும். 24 வயதான டொயா கார்டிங்லே எப்பவும் போல அவங்க வேலை பார்க்கிற பார்மசில மார்னிங் ஷிஃப்ட் வேலையை முடிச்சிட்டு அவங்களுடைய வீட்டுக்கு போறதுக்காக ரெடி ஆகுறாங்க. அப்படி வீட்டுக்கு போற வழியில சூப்பர் மார்க்கெட் போய் வீட்டுக்கு தேவையான பழம், காய்கறி, மளிகை பொருட்கள் அப்படின்னு எல்லாத்தையுமே வாங்கிட்டு அதை தன்னுடைய வீட்டுக்கு போன உடனே தன்னுடைய தம்பி கிட்ட கொடுத்துட்டு தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட நான் மார்க்கோவுடைய வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. மார்க்கோ வேற யாரும் இல்ல, இவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட். சோ இவங்களுடைய வீட்ல இருந்து ஒரு 2 மணி அளவுல தன்னுடைய பாய் ஃப்ரெண்டுடைய வீட்டுக்கு போயிட்டு அங்க கொஞ்ச நேரம் தன்னுடைய பாய் ஃப்ரெண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க மார்க்கோவுடைய வீட்ல ஒரு பெட் டாக் இருக்கு. அந்த டாகுடைய பெயர் இண்டி. இப்போ அந்த பெட் டாக கூட்டிட்டு அங்க பக்கத்துல இருக்கிற வெங்கட்டி பீச்ல கொஞ்ச நேரம் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு அந்த பீச்சுக்கு போறாங்க. வெங்கட்டி பீச் அப்படிங்கிறது கூட்டமா இருக்கிற ஒரு நார்மலான பீச் கிடையாது. அது ஒரு ரிமோட்டான ஏரியால லொகேட் ஆயிருக்கிற ஒரு பீச். அங்க மக்கள் நடமாட்டம் எல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். சோ எப்பெல்லாம் டொயாக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கோ, தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்களோ அப்பெல்லாமே இந்த பீச்சுக்கு வர்றத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. இப்போ நேரம் கிட்டத்தட்ட சாயங்காலம் 6 மணி ஆகுது. ஆனா இன்னுமே பீச்சுக்கு போன டொயா வீட்டுக்கு வரவே இல்ல. டொயாவுடைய பாய் ஃப்ரெண்ட் என்னடா இவ்ளோ நேரம்லாம் இவ தனியா இருக்க மாட்டாளே அப்படின்னு யோசிச்சு அவங்களுக்கு போன் பண்ணி பாக்குறாரு. போன் ரிங் ஆயிட்டே இருக்கு, போனை பிக் பண்ணல. ஓகே, இப்ப அவ தனியா இருக்கணும்னு நினைக்கிறா போல. கொஞ்ச நேரத்துல அவளே வீட்டுக்கு வந்துருவா அப்படின்னு நினைச்சு அப்படியே விட்டுறாரு. டைம் இப்ப இரவு 9 மணி ஆகுது. ஆனா இப்பவுமே டொயா வீட்டுக்கு வரல. மார்க்கோவுடைய எந்த போனுக்கும் மெசேஜுக்கும் ரிப்ளையுமே வரல. இதுக்கு மேல வெயிட் பண்ணா நல்லதில்ல அப்படின்னு யோசிச்ச டொயாவுடைய பாய் ஃப்ரெண்ட் உடனடியா டொயாவுடைய ஃபேமிலிக்கும் போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்றாரு. கொஞ்ச நேரத்திலேயே டொயாவுடைய ஃபேமிலி மற்றும் போலீஸ் அந்த வெங்கட்டி பீச்சுக்கு போறாங்க. அது இரவு நேரம் அப்படிங்கறதாலையும் மேலும் அந்த பீச் ஒரு ரிமோட்டான ஏரியால இருக்கிறதால அங்க லைட்ஸுமே கிடையாது. சோ அந்த பீச் முழுக்கவே இருட்டா இருந்திருக்கு. சோ இவங்க கொண்டு போன அந்த டார்ச் லைட்டை யூஸ் பண்ணி அந்த பீச் முழுக்கவே டொயா எங்கேயாவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நேரம் தேடியுமே டொயா எங்கேயுமே கிடைக்காததால போலீஸ் இந்த சர்ச்சை சன்ரைஸ் ஆனதுக்கு அப்புறமா, அதாவது காலையில தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி அந்த பீச்ல இருந்து கிளம்பி வேற எங்கேயாவது டொயா போயிருப்பாங்களா அப்படின்னு அங்க தேட போயிடுறாங்க. ஆனா டொயாவுடைய ஃபேமிலியால அப்படி அந்த பீச்சை விட்டுட்டு போக முடியல. அந்த பீச்சை சுத்தியே இரவு முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நேரம் கிட்டத்தட்ட அதிகாலை 4 மணி ஆகுது. ஆனா இன்னுமே டொயா எங்க இருக்காங்க அப்படிங்கறது தெரியல. அப்படி தேடிட்டு இருக்கும் பொழுதுதான் டொயாவுடைய அம்மா ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. அங்க பீச்சுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்துல மார்க்கோவுடைய டாக் இண்டி அங்க கட்டப்பட்டிருக்கிறத பாக்குறாங்க. பக்கத்துல போய் பார்க்கும் பொழுது அது உட்கார கூட முடியாத அளவுக்கு ரொம்பவே டைட்டா கட்டி இருக்கிறத நோட்டீஸ் பண்றாங்க. இத பார்த்த உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, கண்டிப்பா இங்க என்னமோ விபரீதமா நடந்திருக்கு அப்படிங்கறது. இப்ப அதே நேரத்துல டொயாவுடைய அப்பா அங்க பீச்ல இனிமே தேடிட்டு இருக்காரு. அப்படி அவர் தேடிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அவருடைய கால் தடுக்கி கீழே விழுகிறாரு. அப்படி கீழே விழுந்த அவரு அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நிமிடம் அவருடைய தலையே சுத்திடுச்சு. உடனடியா பயங்கரமா சத்தம் போடுறாரு. அங்க தேடிட்டு இருந்த அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அங்க வராங்க. அப்படி வந்தவங்க எல்லாருமே அங்க பார்க்கிற அந்த காட்சி இது உண்மைதானா இல்ல கனவு ஏதாவது காண்கிறோமா அப்படிங்கிற மாதிரி புரியாம பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க பார்த்தது என்ன அப்படின்னா 24 வயதான டொயா மிக கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டு உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம அந்த பீச் மணல்ல பாதி உடல் புதைக்கப்பட்ட நிலைமையில கடந்திருக்காங்க. சோ வாக்கிங் போலாம் அப்படின்னு அங்க வந்த 24 வயதான டொயாக்கு பட்ட பகல்ல அந்த பீச்ல என்ன நடந்துச்சு? ஆஸ்திரேலியால நடந்த இந்த கொலையால இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானம் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அப்படி இந்த கேஸ்க்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம்? போலீஸ் கில்லரை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இந்த கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு கிரைம் த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஸ்ட்ரேஞ்ச், சால்வ்ட், அன்சால்வ்டு கேசஸ் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்க இதோடைய ஃபேன் அப்படின்னா இப்பவே நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோஸ் தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்மளுடைய சேனல்ல வரும். மேலும் இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துடும். நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க.
இப்ப கிரைம் சீனுக்கு உடனடியா போலீஸ் மற்றும் ஃபாரன்சிக் டீம் வராங்க. டொயாவுடைய உடலை அட்டாப்சிக்கு அனுப்புனதுக்கு அப்புறமா கிரைம் சீன்ல ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா, க்ளூ கிடைக்குமா அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அங்க டொயா இறந்த இடத்துல பிளட் ஸ்டெயின்ஸ் இருந்திருக்கு மற்றும் அது பீச் அப்படிங்கறதால நிறையவே குப்பைகள் இருந்திருக்கு. சோ போலீஸ் அதை ஒண்ணு விடாம எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்றதுக்காக லேபுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. சில நாட்களையே டொயாவுடைய அட்டாப்சி ரிப்போர்ட்டும் வருது. அதை படிச்ச டொயாவுடைய அம்மாவால பல நாட்களுக்கு அவங்களுடைய பொண்ணுக்கு நடந்த கொடூரத்தை நினைச்சு தூங்க முடியாம தவிச்சிருக்காங்க. அப்படி அந்த ரிப்போர்ட்ல இருந்தது இதுதான். டொயாவுடைய உடம்புல சொல்ல முடியாத அளவுக்கு காயங்களும் கத்தியால பல முறை குத்தப்பட்டதற்கான அடையாளமும் இருந்திருக்கு. மேலும் டொயாவுடைய கழுத்து எலும்பு முறிக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய முகத்தில் இருக்கிற எலும்பு அடிச்சு உடைக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்ல, அவங்கள செக்ஸுவல் அசால்ட் பண்ணி டார்ச்சர் பண்ணதற்கான அடையாளமும் இருந்திருக்கு. டொயாவுடைய இறப்பிற்கு காரணம் அந்த கில்லர் அவங்களுடைய தலையில ரொம்பவே ப்ரூட்டலா அட்டாக் பண்ணிருக்கான். அந்த அதிர்ச்சியில தான் அவங்க இறந்து போயிருக்காங்க. சோ போலீஸ் என்ன ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா, இவ்வளவு வயலண்டா ஒருத்தன் அட்டாக் பண்ணிருக்கான் அப்படின்னா அந்த கில்லருக்கு கண்டிப்பா விக்டிமை தெரிஞ்சிருந்திருக்கணும். கில்லர் பிளான் பண்ணி தான் டொயாவை கொலை பண்ணி இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, டொயா அவங்களுடைய கம்யூனிட்டியில ரொம்பவே நேசிக்கப்படக்கூடிய ஒரு பொண்ணு. அவங்களுக்கு சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு எதிரியுமே கிடையாது. ஆல்சோ எப்பெல்லாம் டொயாக்கு டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அவங்களே முன் வந்து சோசியல் சர்வீஸ்ல வாலண்டியர் பண்றது அப்படின்னு அவங்களே நிறைய நல்ல விஷயங்களை பண்ணிருக்காங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல பர்சனை யாரு இப்படி கொலை பண்ணிருப்பாங்க அப்படின்னு அவங்க யோசிச்சாங்க. சோ போலீஸ் முதல் கட்டமா எல்லா கேஸ்லயும் பண்ற மாதிரியே இந்த கேஸுடைய சஸ்பெக்ட்ஸா டொயாவுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, அவங்களுடைய அப்பா, அம்மா, தம்பி, அவங்களுடைய மத்த ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் மார்க்கோ அப்படின்னு எல்லாத்தையுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்க யாருக்குமே டொயா கூட எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்கிற மாதிரி தெரியல. டொயாவுடைய பாய் ஃப்ரெண்டான மார்க்கோ கூடயுமே ரிலேஷன்ஷிப் ரொம்பவே நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. மேலும் முக்கியமா இவங்க எல்லாத்துக்குமே கொலை நடந்த அந்த நேரத்துல, அந்த நாள்ல இவங்க எல்லாருமே எங்க இருந்தாங்க, என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ராங்கான அளவை இருந்திருக்கு. இந்த கேஸ்ல ஒரு 24 வயதான ஒரு பெண் பட்ட பகல்ல ஒரு பீச்ல, அதுவும் ஒரு விட்னஸ் கூட இல்லாம கொலை பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கறது ஒரு ஷாக். அப்படின்னா அதை விட அங்க டொயா வாக்கிங் போறதுக்காக கூட்டிட்டு வந்த அவங்க பாய் ஃப்ரெண்டான மார்க்கோவுடைய அந்த பெட் டாக் இண்டி அங்க ஒரு மரத்துல கட்டப்பட்டிருந்ததுதான். அந்த டாகை பார்க்கும் பொழுது அது யாரையுமே அட்டாக் பண்ண மாதிரியும் தெரியல. அதே போல அதையும் யாருமே, அதாவது அந்த கில்லர் கூட அதை அட்டாக் பண்ண மாதிரியும் தெரியல. அந்த டாக் இண்டி நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஒரு டாக் கிடையாது. அது ஜெர்மன் ஷெப்பர்ட் மற்றும் மஸ்டிஃப் கலந்த ஒரு பிரீட். சோ அதோடைய உருவத்திலேயே சாதாரண நாய்களை விட கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். ஆல்சோ இந்த பிரீட் எல்லாமே ரொம்பவே ப்ரொடெக்டிவான ஒரு நாய்கள். தன்னுடைய ஓனருக்கு ஏதாவது ஒண்ணுனா கண்டிப்பா சும்மா விடாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த நாயை ஒருத்தன் ஈஸியா கட்டி போட்டுட்டு ஒரு கொலையுமே இவ்வளவு ஈஸியா பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சிருக்கான் அப்படின்னா எப்படி அப்படின்னு போலீஸ் புரியாம யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, சம்பவம் நடந்த அன்னைக்கு மதியானம் 12 மணிலிருந்து ஈவினிங் 7 மணி வரைக்குமே வெவ்வேறு இடங்கள்ல இருக்கிற சிசிடிவி கேமரால டொயாவை யாராவது ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சாங்க. இல்ல வேற ஏதாவது க்ளூ கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. உதாரணத்துக்கு டொயா வேலை பார்க்குற அந்த பார்மசி பக்கத்துல, டொயா grocery வாங்க போன அந்த சூப்பர் மார்க்கெட் பக்கத்துல அப்படின்னு எல்லா இடத்துலயுமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆல்சோ போலீஸ் பப்ளிக் கிட்டையும் இந்த மாதிரி எங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி உங்ககிட்ட ஏதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்தா கூட எங்களுக்கு கொடுங்க. இல்ல இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், இது போலீஸ்க்கு உபயோகப்படாது அப்படின்னு நீங்க நினைக்கிற எந்த இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி போலீஸ் கேட்ட கொஞ்ச நாட்கள்லயே போலீஸ்க்கு நூற்றுக்கணக்கான டிப்ஸ் வருது. அது மட்டும் இல்ல, அட்டாப்சி ரிப்போர்ட் படி கொலை நடந்தது ஈவினிங் 5 மணிலிருந்து 5:15 மணிக்குள்ள இருக்கலாம் அப்படின்னு இருந்திருக்கு. அப்போ கொலை நடந்திருக்கலாம் அப்படின்னு கருதப்படுற அந்த டைம் ஃப்ரேம்குள்ள அந்த பீச்சை கிராஸ் பண்ணி போன 70 வண்டியில அவங்க எல்லாத்தையுமே பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்டா இந்த கேஸ்ல ஆட் பண்றாங்க. இப்போ போலீஸ் அவங்களுக்கு கிடைச்ச இத்தனை சஸ்பெக்ட்ல ஒவ்வொருத்தங்களா ஃபில்டர் பண்ணிட்டே வராங்க. கடைசியில ஒரே ஒரு சஸ்பெக்ட பிரைம் சஸ்பெக்டா கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அந்த நபர் கொலை நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த வங்கட்டி பீச்சை கிராஸ் பண்ணி போனதுக்கான ஃபுட்டேஜும், மேலும் டொயா மற்றும் இந்த நபருடைய 2 பேருடைய போன் சிக்னல்ஸும் ரொம்பவே க்ளோஸ் ரேஞ்சில் இருந்ததுக்கான மொபைல் சிக்னல்ஸ் எவிடன்ஸும் கிடைக்குது. அந்த நபர் வேற யாரும் இல்ல, அது டொயாவுடைய பாய் ஃப்ரெண்டான மார்க்கோ தான் அப்படின்னு நான் சொல்வேன்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அது இல்லை. அந்த கில்லர் ஒரு இந்தியன்.
இந்தியாவிலிருந்து போய் ஆஸ்திரேலியாவில் இருக்க குயின்ஸ்லாண்ட்ல செட்டில் ஆன ராஜ்விந்தர் சிங். இந்தியால அமிர்த்சர்ல பிறந்து வளர்ந்த ராஜ்விந்தர் சிங் 2018க்கு சில வருடங்களுக்கு முன்னாடி தான் தன்னுடைய மனைவி மற்றும் 3 குழந்தைகளோட போய் அங்க செட்டில் ஆயிருக்கான். இவனுக்கு அப்ப 38 வயசு ஆகி இருந்திருக்கு. இவனை சஸ்பெக்டா ஆட் பண்ணதுக்கு இன்னுமே ரொம்பவே முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, கொலை நடந்து சில மணி நேரம் கழிச்சு ராஜ்விந்தரை பார்த்த அவர் கூட வேலை செய்யற ஒருத்தர் அவன் ரொம்பவே டென்ஷனா இருந்தான். ஆல்சோ அவனுடைய கையில யாரோ கடிச்சு வச்ச மாதிரியான காயமும் சில சிராய்ப்பு காயங்களும் இருந்ததா போலீஸ் கிட்ட அவர் சொல்லியிருக்காரு. அப்படி ராஜ்விந்தர் கூட வேலை செய்யற பல பேரை விசாரிக்கும் போது அவன் ரொம்பவே சைலண்டா தான் இருப்பான் அப்படின்னும் யாருக்கிட்டையுமே அதிகமா பேச மாட்டான் அப்படின்னும் கொலை நடந்த அந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே அவன் வேலைக்கு வரும் பொழுது ரொம்பவே டிப்ரெஸ்டா தான் இருந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலை ஒழுங்கா பண்ணாம வேலைக்கு அடிக்கடி வராம லீவ் அதிகமா போட்டுட்டு இருந்தான் அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு. இப்ப போலீஸ் அவனை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கலாம் அப்படின்னு அவனுடைய வீட்டுக்கு போகும் பொழுது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, கொலை நடந்த அன்னைக்கு இரவே, அதாவது 21 அக்டோபர் 2018 அன்னைக்கு நைட்டே ராஜ்விந்தர் அவனுடைய மனைவி மற்றும் 3 குழந்தைகளை இங்க ஆஸ்திரேலியால அப்படியே விட்டுட்டு எங்கேயோ தப்பிச்சு போயிருக்கான். அவன் எங்க போனா அப்படின்னு அவனுடைய மனைவிக்கு கூட தெரியல. அங்கிருந்து எஸ்கேப் ஆனதுக்கு அப்புறமா அவனுடைய மனைவியை கூட கான்டாக்டும் பண்ணல. ஆனா இதுல ஒரு மர்மமான விஷயம் என்ன அப்படின்னா, எதுவுமே சொல்லாம திடீர்னு ஒருத்தங்களுடைய ஹஸ்பண்ட் காணாம போயிட்டாங்க அப்படின்னா ஒரு மனைவி உடனடியா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் அவர் எங்க போயிருக்காரு அப்படின்னு தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்ல கூட வேலை பார்க்கறவங்க கிட்டயாவது கேட்க ஆரம்பிப்பாங்க. ஆனா இங்க ராஜ்விந்தருடைய மனைவி இது எதுவுமே பண்ண மாதிரி தெரியல. போலீஸ்க்கு ராஜ்விந்தர் 21 அக்டோபர் 2018 அன்னைக்கு குயின்ஸ்லாந்து இருந்து கிளம்பி சிட்னிக்கு போய் அங்கிருந்து 23 அக்டோபர் அன்னைக்கு இந்தியாவுக்கு கிளம்பி போயிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. ஆனா இதுக்கப்புறமா தான் இந்த கேஸ்ல பெரிய சவாலே போலீஸ்க்கு காத்துட்டு இருந்துச்சு. போலீஸ் ராஜ்விந்தர் தான் இந்த கேஸ்ல சஸ்பெக்ட் அப்படிங்கறத உறுதிப்படுத்துறதுக்குள்ள அவன் இந்தியாவுக்கு தப்பிச்சு போயிட்டான். அதனால போலீஸ் இந்த கேஸ்ல எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்க முடியாத நிலைமையில இருந்தாங்க. ஆனா டொயாவுடைய ஃபேமிலியோ இந்த கேஸ்ல கில்லரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க நினைக்கலாம், ஏன் ப்ரோ அதான் ராஜ்விந்தர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்ல போலீஸ் கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்கு, மேலும் அவன் இந்தியாவுக்கு தான் தப்பிச்சு போயிருக்கிறான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? இந்தியாவுக்கு போய் அவனை டைரக்டா அரெஸ்ட் பண்ண வேண்டியதுதானே அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா அது நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்பவே சுலபமான ஒரு விஷயம் கிடையாது. ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் ராஜ்விந்தரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராடிஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணணும். எக்ஸ்ட்ராடிஷன் ரிக்வெஸ்ட் அப்படின்னா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இருக்கிற ஒரு ஒப்பந்தம் மாதிரி. இதுபடி இந்தியாவில் இருக்கிற ஒரு சஸ்பெக்டை ஆஸ்திரேலியன் போலீஸ் சும்மாலாம் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போக முடியாது. ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் இந்தியாவுக்கு ஃபார்முலா அந்த சஸ்பெக்டை ஒப்படைக்கும்படி ஒரு ரிக்வெஸ்ட்டை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம அவன் தான் கொலை பண்ணான் அப்படிங்கிறதுக்கான போதுமான எவிடன்ஸ் அண்ட் ப்ரூஃபை சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்தியன் கோர்ட் அவன் தான் குற்றத்தை பண்ணானா அப்படிங்கறத விசாரிச்சு அவன் தான் உண்மையிலேயே காரணமா இருப்பானா அப்படிங்கறத உறுதி செஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த சஸ்பெக்ட ஹேண்ட் ஓவர் பண்ண ஒத்துப்பாங்க. அது மட்டும் இல்ல, இந்தியன் கோர்ட் அந்த சஸ்பெக்ட ஒப்படைக்க ஒத்துக்கிட்டாலுமே அந்த சஸ்பெக்ட் அதாவது ராஜ்விந்தர் சிங் இந்த எக்ஸ்ட்ராடிஷனை எதிர்த்து சேலஞ்ச் பண்ணலாம். அதாவது எனக்கும் இந்த கேஸ்க்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல, ஆஸ்திரேலியன் போலீஸ் தேவையில்லாம என் மேல பொய் கேஸ் போட பாக்குறாங்க, இந்த மாதிரி இங்க இருக்கிற சஸ்பெக்ட் அதை சேலஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா அந்த கேஸ் இந்தியால பல வருடங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இது மாதிரி இதுல நிறையவே லீகலான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு முறை ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் இந்த எக்ஸ்ட்ராடிஷன் ரிக்வெஸ்ட்டை வச்சு இந்தியன் கவர்மெண்ட் போதுமான எவிடன்ஸ் இல்ல அப்படின்னு அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா திருப்பி அதே சஸ்பெக்டை அரெஸ்ட் பண்றதுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ராடிஷன் ரிக்வெஸ்ட் எல்லாமே வைக்க முடியாது. அதுக்கப்புறமா அவங்கனால ராஜ்விந்தரை அரெஸ்டே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும். அதனால ஆஸ்திரேலியன் போலீஸ் இந்த கேஸ்ல ரொம்பவே பொறுமையா தான் டீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. போதுமான ஆதாரங்களை திரட்டினதுக்கு அப்புறமா தான் மார்ச் 2021 தான் இந்தியா கிட்ட அந்த ரிக்வெஸ்டே வைக்கிறாங்க. இப்ப சிபிஐ மற்றும் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த 3 இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்தியால ராஜ்விந்தர் எங்க இருக்கான் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க.
முதல்ல இந்தியாவில் இருக்கிற ராஜ்வீந்தருடைய சொந்தக்காரங்க வீடு, அப்பா அம்மா வீடு, ஃப்ரெண்ட்ஸ் வீடு அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எங்க தேடியுமே அவன் இல்ல. அவனுடைய ஃபேமிலி மெம்பர்ஸே ராஜ்வீந்தரை நாங்க பார்த்தே பல வருடங்கள் ஆகுது, அவன் இங்கெல்லாம் வரவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜ்வீந்தருடைய பிரதர் இன் லாவோ கண்டிப்பா அவன் இந்த மாதிரி கொலையெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான், அவன் ரொம்பவே சாதுவான ஒரு ஆளு, அவன் இப்படி எல்லாம் கொலை பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. போலீஸால ராஜ்வீந்தர் எங்க இருக்கான் அப்படின்னு ட்ரேஸே பண்ண முடியல. போலீஸ்க்கு ராஜ்வீந்தர் இங்கதான் இருக்கான் அப்படிங்கிற ஒரு துப்பு கிடைக்கும். ஆனா அவங்க அங்க போய் பார்க்கறதுக்குள்ள அவன் அங்கிருந்து தப்பிச்சு போயிருப்பான். இப்படி அவன் இருக்கிற இடத்தையும் அவனுடைய தோற்றத்தையும் மாத்திட்டே இருந்திருக்கான். இதனால போலீஸ்க்கு அவனை பிடிக்கிறதே மிகப்பெரிய ஒரு சவாலா இருந்திருக்கு. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில தான் ஆஸ்திரேலியன் போலீஸ் கண்டிப்பா இவனை எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு நவம்பர் 2022 ராஜ்வீந்தரை பத்தி ஒரு சின்ன தகவல் போலீஸ்க்கு கொடுக்கறவங்களுக்கும் $1 மில்லியன் ஆஸ்திரேலியன் டாலர்ஸ், அதாவது இந்திய மதிப்புல 5.4 கோடி ரிவார்டு வழங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவுடைய குயின்ஸ்லாந்து ஹிஸ்டரியிலேயே இதுதான் ஹையஸ்ட் எவர் ரிவார்டு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா ஒரு சோர்ஸ் மூலியமா ராஜ்வீந்தர் சிங் டெல்லியில் இருக்கிற ஒரு இடத்துக்கு 25 நவம்பர் 2022 காலையில 6 மணிக்கு அங்க ஒரு மீட்டிங்க்கு வரான் அப்படின்னு ஒரு துப்பு கிடைக்குது. இந்த முறை எக்காரணத்தை கொண்டு அவனை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு ரொம்பவே கேர்ஃபுல்லா ஒரு ஆபரேஷனை பிளான் பண்ணி பல வருட தேடுதல்களுக்கு அப்புறமா நவம்பர் 25, 2022 அன்னைக்கு காலையில ராஜ்வீந்தர் சிங் டெல்லி போலீஸால அரெஸ்ட் பண்ணப்படுறான். அவனை அரெஸ்ட் பண்ணும் பொழுது அவன் ஆளு அடையாளமே தெரியாம இருந்திருக்கான். அவனுடைய பழைய தோற்றமான கிளீன் ஷேவான அந்த லுக்கை மாத்தி பெரிய தாடியை வளர்த்திருக்கான். மேலும் அவனுடைய தலையில பெரிய டர்பனை கட்டி அவனுக்கு நெருக்கமானவங்க அவனை பார்த்தாலே அடையாளம் தெரியாத மாதிரி இருந்திருக்கான். இப்ப டெல்லி போலீஸ் இவனை கஸ்டடியில் எடுத்து பல மணி நேரங்கள் விசாரிச்சதுக்கு அப்புறமா டெல்லி போலீஸ் கிட்ட அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். அப்படி அவன் சொன்னதை கேட்டு போலீஸே அதிர்ந்து போனாங்க. ஏன் அப்படின்னா அவன் கொலை செஞ்சதற்கான காரணம் இந்த உலகத்திலேயே இவனை தவிர இப்படி ஒரு ரீசனுக்காக யாருமே கொலை பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு போலீஸ் மட்டும் இல்ல, இந்த விஷயத்த இப்ப நீங்க கேட்டதுக்கு அப்புறமா நான் சொன்னதுக்கு அப்புறமா உங்களுக்கே தோண வைக்கும். அப்படி அவன் கன்ஃபஸ் பண்ணது இதுதான். சம்பவம் நடந்த அந்த நாள் 21 அக்டோபர் 2018 அன்னைக்கு சாயங்காலம் ராஜ்வீந்தருக்கு அவனுடைய ஒய்ஃப் கூட ஏதோ ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இதனால பயங்கரமா கோபம் அடைஞ்ச ராஜ்வீந்தர் அவனுடைய கார் எடுத்துட்டு அவனுடைய வீட்டில இருந்து 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த வெங்கட்டி பீச்சுக்கு வந்திருக்கான். அப்படி அவன் அந்த பீச்சுக்கு போகும் பொழுது கையில சில பழங்களும் அதை உரிக்கிறதுக்காக ஒரு கிச்சன் நைஃபும் எடுத்துட்டு போயிருக்கான். அப்படி அந்த பீச்ல கரையோரமா அவன் நடந்துட்டு இருக்கும் போது அதே நேரத்துல 24 வயதான டொயாவும் அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டுடைய பெட் டாக் இண்டியை கூப்பிட்டு அதே இடத்துல வாக்கிங் போயிட்டு இருந்திருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது அந்த நாய் ராஜ்வீந்தரை பார்த்து குலைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதனால இரிட்டேட்டான ராஜ்வீந்தர் டொயா கிட்ட அந்த நாய் குலைக்கிறத ஸ்டாப் பண்ண சொல்லி சத்தம் போட ஆரம்பிச்சிருக்கான். சில வினாடிகள்ல அது 2 பேருக்கு இடையில வாக்குவாதமா மாற ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்ச நேரத்துல இந்த வாக்குவாதம் ஒரு சண்டையா மாறுது. இப்ப ராஜ்வீந்தர் என்ன நினைச்சானோ அப்படின்னு தெரியல. சில நிமிடங்கள்ல தன்னுடைய கையில வச்சிருந்த கத்திய வச்சு டொயாவை சரமாரியா குத்த ஆரம்பிச்சிருக்கான். அவங்கள பயங்கரமா அடிச்சு டொயாவுடைய கழுத்தை முறிச்சிருக்கான். அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாமே கிழிச்சு எடுத்துட்டு சொல்ல முடியாத அளவுக்கு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கப்புறமா டொயாவுடைய தலையில பயங்கரமா பலமா அடிச்சிருக்கான். இந்த அதிர்ச்சியில தான் டொயா அங்கேயே இறந்து போயிருக்காங்க. அப்படி அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அங்கேயே அந்த கடற்கரை மணல்லையே கொஞ்சம் குழிய தோண்டி பாதி புதைச்சிட்டு இண்டிய அங்க பக்கத்துல இருக்கிற மரத்துல கட்டி வச்சுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கான். இந்த கேஸ்ல இன்னுமே பல இன்ஃபர்மேஷன் கிளியரா தெரியல. பிகாஸ் டெல்லி போலீஸ் கிட்ட இப்படி கன்ஃபஸ் பண்ண இவன் டெல்லி கோர்ட்ல போன உடனே நான் இந்த கொலையை பண்ணவே இல்லை, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். மேலும் இந்த கேஸ்ல ஒரு விக்டிம் கிடையாது, 2 விக்டிம்ஸ் இருக்காங்க. அதாவது 2 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, கொன்னது ஒருத்தன் கிடையாது, 2 கில்லர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த கேஸை இவன் மாத்தணும், திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னானா அப்படிங்கிறது இன்னுமே தெரியல. யோசிச்சு பாருங்க, மத்தியானம் வெளியே போயிட்டு வரேன், வாக்கிங் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன பொண்ணு நைட்டு உயிரோட இல்ல அப்படின்னா பெத்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. அதுவும் அந்த பெண்ணுடைய இறப்பிற்கு காரணம் ஒரு நாய் கொலைச்சதுனாலதான் அப்படிங்கறத அந்த பெற்றோர்களுக்கு தெரியறப்ப அவங்களுடைய மனசு
எப்படி உடைஞ்சு போயிருக்கும். ஆனா பர்சனலா ராஜ்விந்தர் சொன்ன காரணத்தை என்னால ஏத்துக்கவே முடியல. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஸ்ட்ராங்கான ஒரு மோட்டிவ் இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோண வைக்குது. ஆனா அதே நேரத்துல தன்னுடைய ஒய்ஃப் கிட்ட சண்டை போட்டதால தன்னுடைய ஒய்ஃப் மேல இருந்த கோவத்தை வேற ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட காமிச்சிருக்கான் அப்படிங்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. இது என்னுடைய அனுமானம் மட்டும்தான். இந்த கேஸ்ல அதற்கான ரீசன் இனிமே வெளியே வரல. பிகாஸ் அந்த நாய் குலைச்சதுக்காக தான் இவன் கொலை பண்ணிருக்கான் அப்படின்னா எதுக்காக டொயாவை செக்ஸுவலா டார்ச்சர் பண்ணிருக்கான், செக்ஸுவல் அசால்ட்டும் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்ல, காரணமே அந்த நாய் தான் அப்படிங்கிறப்ப ஒரு மனுஷனை இவ்வளவு வயலண்டா கொலை பண்ணாவன் அந்த நாயை எதுவுமே பண்ணாம போயிருக்கானே. இங்க இன்னுமே புரியாத இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த நாய் ராஜ்விந்தர் மாதிரியான ஒரு ஸ்ட்ரேஞ்சரை எதுவுமே பண்ணாம இருந்திருக்கு அப்படிங்கிறது தான். பிகாஸ் ஒரு ஸ்ட்ரேஞ்சரால இண்டி மாதிரியான ஒரு நாயை அவ்வளோ ஈஸியா டேக்கிள் பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, ஒரு பீச்ல இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, அங்க பாக்குறதுக்கு ஒரு விட்னஸ் கூடவா இருந்திருக்க மாட்டாங்க. என்னதான் அது ஒரு ரிமோட்டான பீச்சா இருந்தாலுமே அது பட்டப்பகல் அப்படிங்கறதால யாராவது ஒருத்தங்க கூடவா இருந்திருக்க மாட்டாங்க. இப்படி இந்த கேஸ்ல பல மர்மங்கள், புரியாத புதிர்கள் இருக்கு. சோ இந்த கொலையை பத்தின உண்மைகள் எல்லாமே ராஜ்விந்தர் வாயை திறந்தா மட்டும்தான் தெரிய வரும். சோ இந்த கேஸ்ல ஃபியூச்சர் அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஆனா ராஜ்விந்தர் சிங் சொன்ன மாதிரி நாய் குலைச்சதுக்காக தான் அவன் கொலை பண்ணிருந்தான் அப்படின்னா இந்த உலகத்துல அவனை விட மோசமான மிருகம் யாருமே இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். SD இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? ராஜ்விந்தர் நாய் குலைச்சதுக்காக தான் கொலை பண்ணிருப்பானா? அப்ப ஏன் அவன் அந்த நாயை எதுவுமே பண்ணல? இல்ல இதுக்கு பின்னாடி ஸ்ட்ராங்கா வேற ஏதாவது ஒரு மோட்டிவ் இருக்குமா? அதனாலதான் விக்டிமை அவ்வளவு வயலண்டா அவன் கொலை பண்ணிருக்கானா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.